Hey guys, welcome back to our channel Saks'N'Crunch. இன்னைக்கு வீடியோல chicken shawarma எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு first வந்துட்டு the gobos செய்யணும். சோ அதுக்கு முன்னாடி இது வந்து yeast வந்து ஆக்டிவேட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் yeast ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி 1 டேபிள்ஸ்பூன் sugar ஆட் பண்ணிடலாம். இது கூட நல்ல வெதுவெதுப்பான 1/4 கப் தண்ணியை வந்துட்டு ஆட் பண்ணிடலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கலந்துட்டு ஒரு 10 to 15 minutes வந்துட்டு இதை அப்படியே வச்சிடலாம். ஸோ அப்போ வந்து ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகியிருக்கும். கப் மைதா எடுத்திருக்கேன். இதை ஆட் பண்ணிவிட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு ஸ்பூன் போல் வந்துட்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். நம்ம ஆல்ரெடி ஈஸ்ட் வந்து 15 minutes வெயிட் பண்ணியிருக்கோம். ஸோ அது நல்லா ஆக்டிவேட் ஆகிருக்கும். ஸோ அதை வந்துட்டு ஒரு சின்ன மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாவில் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்த அப்புறமா இது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி மாவு வந்து நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் வந்துட்டு தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சு எடுத்துடலாம். அண்ட் இந்த மாவு வந்து ரொம்ப சப்பாத்தி மாவு மாதிரி அப்படியே ரொம்ப நீட்டாக வராது. இது நம்ம பிசைய தான் வந்து நல்லா சாஃப்டாக வரும். அது வரைக்கும் ரொம்ப ஸ்டிக்கியாக தான் இருக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 minutes பிசைஞ்ச அப்புறமா இப்போ ஸ்டிக்கி இல்லாமல் மாவு நல்லா நீட்டாக வந்திருக்கு. ஸோ இதை வந்துட்டு 2 மணி நேரத்துக்கு கவர் பண்ணி வச்சிடலாம். 2 மணி நேரத்துக்கு மூடி வச்சிடலாம். ஸோ அப்போ வந்துட்டு மாவு புளிக்கும். அது மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெயை ஆட் பண்ணி ஃபுல்லாக சைட்லலாம் தேய்ச்சிடலாம். ஏன்னா அது உப்பி வரும்போது அது பாத்திரத்துலலாம் ஒட்டும். ஸோ அது ஒட்டாமல் ஈஸியாக வரதுக்காக இந்த மாதிரி எண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதில் மாவு வச்சுட்டு இதை கவர் பண்ணி வச்சிடலாம். $200 சிக்கன் எடுத்திருக்கேன். இது வந்து போன்லெஸ் பீஸாக எடுத்திருக்கோம். இது கூட வந்துட்டு 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணலாம். 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிடலாம். கூடவே உங்களுக்கு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிடலாம். நல்லா கலந்து எடுத்துடலாம். இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் வந்துட்டு ஊறட்டும். 1/2 மணி நேரம் கழிச்சு இதை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. லைக் ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம், டீப் ஃப்ரை பண்ணல. ஸோ தேவையான எண்ணெய் ஊற்றிட்டு இதில் ஊற வச்ச சிக்கனை வந்துட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம்.
எல்லாமே நல்லா வறுத்து எடுத்தாச்சு. ஸோ எல்லா சிக்கனையும் வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸஸாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் எடுத்த அப்புறமா இதுக்கான சாலட் செய்யலாம். முதல்ல வந்து 1 கப் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 1 கப் வந்து கோஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் வந்துட்டு ஆட் பண்ணிடலாம். அதே மாதிரி 1/2 கப் கேரட் எடுத்திருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் வெள்ளரிக்காய், தக்காளி, 1/2 ஸ்பூன் எலுமிச்சை சாறு ஆட் பண்ணிடலாம். உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதே மாதிரி கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் மைனீஸ் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். செய்ய 2 மணி நேரம் ஆச்சு. இந்த மாவு வந்து நல்லா உப்பி வந்திருக்கு. இப்போ இதை ஒரு 2 மினிட்ஸ்க்கு வந்து லைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ சப்பாத்தி விரிக்கிற மாதிரி விரிச்சு எடுத்துக்கலாம். தோசைக்கல் எடுத்துக்கலாம். இதில் சப்பாத்தி போடுற மாதிரி தான் போட போகிறோம். இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஸோ அப்போ தான் உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும் மாவு. இந்த மாதிரி அமுத்தி விடும்போது அது நல்லா உப்ப ஆரம்பிக்கும். ஸோ அதனால் சைட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நல்லா அமுக்கி விடணும். திருப்பி போட்டு 2 சைடுமே வந்து நல்லா வேக வைக்கலாம்.
இந்த மாதிரி ஒரு பட்டர் பேப்பர் எடுத்துக்கலாம். நான் கடையில் எப்படி கொடுப்பாங்களோ அந்த மாதிரி கொடுக்கறனால பட்டர் பேப்பர் எடுத்திருக்கேன். இல்லைனா நீங்கள் நார்மலாகவே இதை வந்து அரேஞ்ச் பண்ணி ரோல் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு குப்பூஸ் எடுத்துக்கோங்க. இதில் வந்து மயோனீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் மயோனீஸ் எடுத்துக்கலாம். அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ஸோ இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ண அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் போல் டொமேட்டோ சாஸ் எடுத்துகிட்டு அதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே சாலட் அரேஞ்ச் பண்ணிடலாம். இதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் அந்த சிக்கனையும் வந்து வச்சுருந்தோம். அவ்வளோதான். இதை வந்து நல்லா ரோல் பண்ணி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இவ்வளோதான் நம்மளோட ஹோம்மேட் ஷவர்மா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் Saks'N'Crunchக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.